தேவன் இரண்டாவதை எதை நல்லதென்று கண்டார் அவருடைய படைப்பில் பார்ப்போம். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவன் வெட்டாந்தரைக்கும் பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 2வது படைப்பில் அவருடைய வெட்டாந்தரத்தை பூமி என்றும் சேர்ந்த ஜலம், அதாவது நிறைந்து நிற்கிற ஜலத்துக்கு அவர் சமுத்திரம் என்று, கடல், அதாவது பெருக்கடல் என்று பெயரிட்டார். இதை அவர் 2வது முறையாக அதை நல்லது என்று காண்கிறார். இது ஏன் இதை நல்லது என்று காண்கிறார்? தேவன் எப்பொழுதுமே அவருடைய நல்லது என்று காண்கிற அந்த விஷயத்தில் மனிதனை வைத்துதான் அதை ரொம்ப அதிகமாக நேசித்து அதை காண்கிறார். நல்லவன், நல்லது என்று காண்கிறார். எப்படி? ஒரு உதாரணம் பார்ப்போம். அதாவது நீங்கள் ஒரு கார் வாங்குற ஆசைப்படுறீங்க. இப்போ அதை வாங்க ஆசைப்படுறீங்க, நல்லது வாங்கினா நல்லது அப்படின்னு. ஆனால் உங்கள் நினைவு எப்படி இருக்கும்? வெறும் வாங்கினா நல்லது தான். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தன்னுடைய குடும்பங்கள், தன்னுடைய மற்ற உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸுகள் இதெல்லாம் அந்த வண்டியில் ஏற்றி நம்ம வெகு தூரம் போகலாம், அதில் பிரயாணம் பண்ணலாம், அது நல்லாயிருக்கும். அது அந்த அந்த எண்ணங்கள், இங்கே இருந்த இந்த நல்ல எண்ணம் எங்கேயோ ஒரு இடத்துல அது இருக்குது. அதே போல் தேவன் இதை படைக்கும் பொழுது தன் மனிதனை அவர் நினைவு கூறுகிறார். இப்படிப்பட்ட இடங்கள் மனிதன் இருக்கிற இடம் இருந்தால் இந்த இடத்தில் அவனுக்கு அது நல்லது என்று காண்கிறார். எப்பொழுதே தேவன் அதிகமாக நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். இதைத்தான் அதை நம்ம நெருங்கி பார்க்குறோம். எதையுமே அவர் நல்லது என்று காண்கிற அந்த விஷயத்தில் தேவன் நம்மளை மிக அதிகமாக நேசிக்கிறார். அப்பொழுது நமக்கும் அவருக்குடைய உறவு இன்னும் அதிகமாக பலப்படுத்து, அதை அவர் நம்மோடு இருக்கும்போது அதை இன்னும் அதை நல்லதென்று கண்டு உங்களுக்கும் நல்ல விஷயங்களை அவர் வர்பிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.